ஸ்ரீநிதி யோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி. அவர் தான். அது மட்டும் இல்லை, தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். அப்போது குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடங்கிறது குடும்பம், வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில், தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இப்போ உச்சம் பெறுகின்றார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக, கூட்டு தொழிலின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகின்றது. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக ஒரு இடத்துல தொழில் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் அது பிஸ்னஸ்க்காக போய் பேச போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பேச்சு அவ்வளவு சிறப்பாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக பேசுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டு. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. பணவரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த நேரத்தில் வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் சரிதான், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்ற ஒரு காலமாக மிதுன ராசிக்கு அமைகின்றது. 7ஆம் பார்வை 8ஆம் இடத்திலும், ஓகேங்களா, 8ஆம் இடத்தில் பதியுதுங்க 7ஆம் பார்வை. அப்போது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனம், ரொம்ப 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 கவனம் தேவை. அதேமாதிரி 9ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் பதிகின்றது. குரு பகவானுடைய உச்ச பார்வை 10ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறது, புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, மிக மிக சிறப்பு. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களுமே நல்லபடியாக உங்களுக்கு நடத்தி தருவார் குரு பகவான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.